ஒரு அப்பா தன்னோட 2 மகன்களுக்கு ஒரு போட்டி வைக்காரு. டே பசங்களா, நான் ஒரு 100 மீட்டர் தள்ளி 3 கல் வச்சுட்டு வந்திருக்கேன். உங்க 2 பேர்ல யாரு பெரிய கல்ல எடுத்துட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்டத வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பசங்களுக்கும் சரின்னு சொல்லிட்டு போட்டிய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஓடி போறாங்க. தெருக்களை எல்லாம் தாண்டி ஓடி போறாங்க. அப்புறம் கடைசியா அந்த 3 கல் இருக்கிற இடத்த பாக்குறாங்க. முதல் கல்லு சின்னதா இருக்கு. 2வது கல்லு அதை விட ஓரளவுக்கு பெருசா இருக்கு. 3வது கல்லு 2 கல்லையும் விட ரொம்பவே பெருசா இருக்கு. இத எல்லாத்தையும் பார்த்த முதல் பையன் என்ன யோசிக்கிறான்னா, பெரிய கல்லு யார் தூக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ஆசைப்பட்டத வாங்கி தாரேன்னு சொன்னாருன்னு சொல்லி அந்த 3வது இருக்க பெரிய கல்ல தூக்கிட்டு வரான். ஆனா 2வது பையன் மிச்சம் இருக்கிற 2 கல்லையும் பார்த்துட்டு, முதல் கல்லு சின்னதா இருக்கு, 2வது கல்லு அதை விட பெருசா இருக்கு, ஆனா நம்மளால இந்த சின்ன கல்ல தான் தூக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அந்த சின்ன கல்ல தூக்கிட்டு போறான். முதல் பையன் அந்த பெரிய கல்ல பாதி தூரம் கூட போகல. ஆனா கை கால் நடுக்கத்தோட தூக்க முடியாம பாதியில ரொம்ப கஷ்டப்பட்டு, இதுக்கு மேல என்னால தூக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய கல்ல கீழே போட்டுட்டு வெறும் கையோட அவங்க அப்பா கிட்ட போறான். ஆனா அந்த 2வது பையன் சின்ன கல்ல ஈஸியாக தூக்கி கையில வச்சு ஈஸியா நடந்து வரான். 2 பேத்தையும் பார்த்த அப்பா தம்பி தான் ஜெயிச்சான். முதல் பையன் கிட்ட அப்பா சொல்றாரு, நீ ஏன் தோத்து போன தெரியுமா? தம்பி மட்டும் எப்படி ஜெயிச்சான்னு தெரியுமா? தம்பி அங்க இருந்த கல்லுலேயே அவனால எதை தூக்க முடியுமோ அத மட்டும் தான் அவன் தூக்கிட்டு வந்தான். உன்னால முடியுமா முடியாதா கூட நீ யோசிக்கல. பெரிய கல்ல எடுத்தா ஜெயிச்சிடலாமுன்னு மட்டும் யோசிச்ச. அதான் நீ இப்போ தோத்துட்டு வெறும் கையோட நிக்க. எப்பவுமே ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி இது நம்மளால முடியுமா முடியாதா என்று ஒரு தடவை நல்லா யோசிச்சுட்டு அந்த வேலைய செய்யறது ரொம்ப நல்லது. அப்படி யோசிக்காம பண்ணிட்டா இப்போ இங்க தோத்த மாதிரி வாழ்க்கையிலையும் தோத்து போயிருவடா தம்பி அப்படின்னு அவங்க அப்பா வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பாடத்தை சொல்றாரு. ஆமா நண்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னால் ஒரு நிமிடம் யோசித்து, இது நம்மளால் முடியுமா, கடைசி வரை நம்மால் கொண்டு போக முடியுமா என்று தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டும்.